தேங்காய் குடுக்கலாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு எரிய வைக்கிறதுக்காக. எங்க இருக்கு காய் தான் எல்லாமே கொத்துது. சண்டை சேவலதையா காரக்குழம்பு எடுத்துட்டு வந்திருந்தோம். அடுத்து மோர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஆயா வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு விளாக்குள்ளே போகலாம் வாங்க. விட்டுவிடாமா ரைட்டு தர அப்படியே சண்டை குறைச்சது 2 எஞ்சுக்காய பத்துருக்கா போட்டு என்ன ரொம்ப தூரம் அதை பண்ணிக்கலாம். அதுதான் நிறுத்திட்டு குடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இங்கே போகாது, அது போகாது. போய் மயக்கம் வருதா, தள்ளாடுது. ஆட்டு தலையில உண்ணி எடுக்கிறியாடா? பேனா பேனா உண்ணி பெருமா எவ்வளோ உண்ணி பெருக்குதா? இதுக்கு பேர் உண்ணின்னு சொல்லுவாங்க. ஒன்று காட்டு. இல்லை பெருசாக இருந்தால் விட்டுட்டு கையில் எடுத்து காட்டு. கையில் கச்சி காட்டுறேன். அது நம்ம தலை எப்படி பேனு இருக்குமே, ஆடு தலையில் ஒன்று இருக்கும். ஆடு தலையில இல்லை, உடம்புல எல்லா இடத்துலையும். எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோடைய உண்ணி பேனு மாதிரியே இருக்கு பாருங்க. 2 ஆடும் பாருங்க. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, 3 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். பார்ப்போம் சரியாகுதான். ஜுரம் உடம்பு சரியில்லை ஆட்டுக்கு, சரியா மேயலை. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. பார்ப்போம் சரியாகுதான்னு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோடைய வியூ இப்படி தான் இருக்கும். இந்த தேங்காய் குடுக்கலாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு எரிய வைக்கிறதுக்காக. இவ்வளோவுக்கு பாருங்க, நம்ம வீடு குடி நுழையும் போது நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த தேங்காயுடைய குடுக்கைன்னு சொல்லுவாங்க, மட்டைன்னு சொல்லுவாங்க. தேங்காய் மட்டை இல்லைன்னா குடுக்கை, தேங்காய் குடுக்கை. இது ஆக்சுவலி ஒரு 3 குடுக்கை போட்டாலே நம்ம ஒரு சுடு தண்ணி வந்து சூப்பராக நம்ம வந்து சூடு பண்ணிடலாம். இது ஆயா என்ன தெரியுமா செய்வாங்க, நெல் வெவிக்கிறதுக்கு மெல்லில் கொண்டு போயிட்டு நெல் போடுறாங்க பார்த்தியா, அந்த நெல் வெவிக்கிறதுக்கு இதை மெல்லுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, விறகுக்கு பதிலாக. அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதன் எடுக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க அம்மா வீட்டில். இந்த சின்ன கண்ணிலே பாருங்கள் கொய்யாக்காவை. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பாருங்கள் எவ்வளோக்கு வச்சு கிளப்பிட்டாங்கண்ணா. நெக்ஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் கொய்யா மரம் தான் நிறைய இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆயா வீட்டில் தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன மரம் இருக்குது பார்ப்போம். இங்கே பாரு, அந்த சின்ன வாழை மரத்தில் 2 பூ தள்ளி இருப்பாரான். 2 பேர் என்ன சொல்லுவோம், வாழைப்பூ, வாழைக்காய் காய்ச்சி. 2ம் சின்ன கன்று தான். இந்த சின்ன வாழை மரத்தில் 2 வாழைப்பூ இருக்குது. அதில் இப்போ பாரு பிஞ்சு எப்படி வச்சுருக்கு பாரு.
தன்ஷியா குட்டியா இருக்கு. குட்டியாக இருக்குல்ல, இந்த சின்ன கண்ணு இல்லம்மா பெருசா இருக்கு. சின்னது, ரொம்ப பெரிய மரத்தில் தான் அந்த மாதிரி பூ பூக்குமே. அதே மாதிரி இங்கே பாரு, இவத்தண்ட ஒரு பெரிய கொய்யா மரமாக இருக்கு. தன்ஷி ஏற வேணாம், எங்க பச்சடி பாம்பு வந்து கடிச்சிட்டு போகுது. போ, பச்சடி பாம்பு இங்கெல்லாம் இருக்கும். அது பச்சை பசுமையான இடத்துல தான் அந்த பாம்பு இருக்கும். அடுத்து இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஒரு மாமரம் இருக்கு. எங்கே இருக்கு? பழமரம் தான் பிக்கலாமே. இங்கே பார்த்தீங்களா கொய்யா மரம். தர்ஷு பூச்சி போட்டிருக்கு போதே. இங்கே ஒரு கொய்யா மரம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் நானே கொய்யா பழமா அது? அம்மா தான் ஒரு பழம் இருக்கு. எங்க இருக்கு? காய் தான் எல்லாமே. இங்க பாருங்க, நான் தெரியலனா. சூப்பரா தினுங்க. இந்த மரத்துல நிறைய கொய்யா காய் தான் இருக்கு, பழம் இல்லை. அப்புறமா பழம். தன்ஷி உன் பின்னாடி ஒரு வாழைத்தார் இருக்கு பாரு, காய் பின்னாடி பாரு, தெரியுதா? பெரிய வாழைத்தார் இருக்கு. இங்க பாரு, இந்த சின்ன போது வாழைக்கண்ணுல இங்கேயும் ஒரு பூ வாழைக்காய் வச்சிருக்கு. இந்த மரத்துலயும் நிறைய கொய்யாக்காய் இருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிறதே கொய்யாக்காய் தான் அதிகமா. ஆமா, கொய்யாக்காய் தான் அதிகமா இருக்கு. கொய்யாக்காய்க்கு இங்கிலீஷ்ல என்ன? கோவா. கோவா. எங்க மிஸ் யோகில சொல்லி கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா எலும்பு கூடலாம் இருந்தது. வந்து மணி ஆக்சுவலி இங்க பாருங்க மருதாணி செடி. வாங்க நம்ம பிக்கலாம். இந்த மருதாணி செடியிலேருந்து நாங்கள் நிறையா மருதாணி பறித்து அரைச்சி நாங்கள் கையில் வைப்போம். அதே ஒரு மரம் கீழே இருக்கு, அது மரம் சாஞ்சிருச்சு, அதுதான் மருதாணி. அதில் வந்து பெருமை வந்து எங்களுக்கு வச்சு விடுவாங்க கையில். நாங்கள் காலையில் நாங்கள் வந்து நைட்டு வச்சுப்போம். காலையில் எழுந்தோடனே நல்லா பழுத்திருக்கும். நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு இருக்கு பாருங்க. நம்ம வீடு தான் இருக்கு பாருங்க. அந்த தென்னை மரம் தான் நம்ம வீடு. அங்க இருந்து பார்த்தா நம்ம ஆயா வீடு தெரியும். இந்த சத்தம் பொருள்லாம் அங்கே வரைக்கும் கேட்கும். டான்ஸ். இந்த செடி பேர் வந்து முத்துக்கொட்டைன்னு சொல்லுவோம். இதுல தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. இங்க பேரு இங்க வா. இதுல தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறது. இந்த விதையில தான். மெல்லுக்கு எடுத்துட்டு போய் தான் இதை ஆடுவாங்க. இது வந்து ஆமணுக்கு செடின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. உடச்சி காட்டுறேன். விளக்கெண்ணெய் தயாரிக்கிற விதைகள் இதுல இருந்து தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. ஆமணுக்குன்னு சொல்லுவாங்க, முத்துக்கொட்டை செடின்னு சொல்லுவாங்க. டமி எங்க வந்த? போ. நாவப்பழம் மரம், அது பெரிய மரமாயிடுச்சு. நாவப்பழம். இதுதான் பாத்தீங்கன்னா நாவப்பழ மரம். சரி போலாமா? சரி போங்க. ஆதிய கோழி எதுரா? இது என்ன கோழியா? சண்டை சேவலா? காமி எதுக்கு இது? கேட்டு பின்னாடி தள்ளி கேட்டு விடு. ஏய் சண்டை சேவல் அது. இதுதான் பாத்தீங்கன்னா சண்டை சேவல் தான்டா. அது பேரு சண்டை சேவல். இதுதான் பாத்தீங்கன்னா சண்டை சேவல். இதான் யாகுத்து, அது திமிரு. அப்படின்னா கோழி பேர். ரெண்டு சண்டை சேவல் பாருங்க. தம்பி கிட்ட கோழிக்கு பஞ்சம் கிடையாது. Much later. இப்போ சாப்பிட போறோம்.
என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமா? பார்த்துடலாம். ஆக்சுவலி சாப்பாடு பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அம்மா பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு, காரக்குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அடுத்து மோர். இது பேர் என்னது? மோர் குழம்பு. மோர் குழம்பு. இன்னொன்று ஸ்பெஷலாக இருக்கு. என்னது? கறி குழம்பு. கரெக்ட். கறி குழம்பு ஏது? சிக்கன் குழம்பு. எனக்கு தெரியாது ஏது. பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை இப்போ லைட்டாக சூடு பண்ணேன், சூடாக சாப்பிட்லான்னு. பார்க்கல நீங்க எடுத்துட்டு வந்தது. இன்னைக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கு? பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ரைஸ், காரக்குழம்பு, இது மோர் குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு. ஓகே, அப்புறம் ஒண்ணு அது காலையில் நான் செஞ்சது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் சாப்பிட்டேன். அது வந்து சொரக்காய் பொரியல். ரைஸ் கொஞ்சமா இங்க தன்ஷி தான் வைக்க போகிறா. ரைஸ் வை. ஆக்சுவலி நம்ம வீட்டில் அரிசி தீர்ந்து போயிடுச்சு. அரிசி தீர்ந்து போனதுனால சமைக்கலை. பாட்டி வீட்டிலேருந்து நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் வாங்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நைட்டுக்கு. காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு பசங்களுக்கு லஞ்சு செஞ்சாகணும். அதனால் அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ அம்மா வந்து குழம்பு ஐட்டம் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. போதுமா? போதும். மோர் குழம்புக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்களாம். தர்ஷு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா குழம்பு கூட சாதத்தை மிக்ஸ் பண்ணு, பட்டு மோடாம மிக்ஸ் பண்ணு. ரொம்ப சுடுது, இரு ஆறட்டும். மம்மி சுட வச்சாங்க. ஏன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிடுவோமே, அதனால். டேஸ்ட் எப்படி இருக்கு? வேற லெவல். எனக்கு வேற லெவல். நீ இன்னும் வாயிலே வைக்கல. வேற லெவல்னா பொய் சொல்லக்கூடாது. சாப்பிடுங்க. எப்படி இருக்குமா சிக்கன் குழம்பு? ஆயா வச்சாலே சூப்பராக இருக்கும். பாட்டி பெருமை வச்சாலே சூப்பர் தான். நீங்கள் வச்சா கூட சூப்பர் தான். சரி சாப்பிடு. சரி நம்ம சாப்பிடுவோம். சிக்கன் குழம்புல சிக்கன் எல்லாம் பசங்களுக்கு போட்டாச்சு. வெறும் குழம்பு இருக்குது. இல்லை சாப்பிடுங்க. ஏன்னா சிக்கன்லாம் இப்போ லாஸ்ட்டு சண்டே எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காரக்குழம்பு ஊற்றிக்க போகிறேன். தன்ஷி வந்து மோர் குழம்பு ஊற்றிக்க போகிறேன். ஓகே ஓகே. காரக்குழம்புல நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இந்த குழம்பு டேஸ்டாக இருக்கு. மோர் குழம்புல ஆக்சுவலி சால்ட்டு கம்மியாக இருந்தது. சால்ட் எடுத்து அந்த போட்டு இப்போ மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தர்ஷன், நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாடா? இப்போதான் ஹோம்ஒர்க் எழுதுறேன். இப்போதான் நைட்டு புக் வந்துட்டேன். சரி எழுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.